ஹே ஹாய் இன்னைக்கு டே 18ஓட செக்குடு அண்ட் கிரிட் டிசைன் பார்க்க போகிறோம். ஓகேவா? இப்போ இது எதுக்காக யூஸ் ஆகும் அப்படின்னா, நம்மளோட டிசைன்லாம் போட்டுட்டு எம்டி ஸ்பேஸில் ஃபில் பண்ணுறதுக்காக இந்த டிசைன்லாம் யூஸ் ஆகும். இதை வந்து ஃபில்லப் டிசைன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இன்னொரு நேம் ஃபில்லப் டிசைன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இப்போது இந்த ஃபில்லப் டிசைனில் நம்மளுக்கு என்னென்னலாம் வரும் அப்படின்னா, இம்பார்ட்டண்ட்டாக லைன்ஸ் வரும். ஓகே, இம்பார்ட்டண்ட்டாக லைன்ஸ் வரும். அது வந்து கிராஸ் லைன்னா இப்படி கிராஸ் லைன்ஸாக வரும். ஓகே, லைன்ஸ் வரும். அப்போ ஹரிசாண்டல் வெர்டிக்கல் லைன்ஸும் வரும். ஓகேவா? அதுக்கப்புறம் ஹம்ஸ் வரும். ஓகே, அடுத்து ஸ்ப்ரில் வரும். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து டாட்ஸ் வரும், டியர் ட்ராப்ஸ் வரும். அப்புறம் நம்ம பேசிக் எலமெண்ட்ஸ் பார்த்தோம் இல்லையா, பேசிக் எலமெண்ட்ஸில் கொஞ்சம் வரும். ஓகேவா? இப்போ இதுதான் மோஸ்ட்லி இதுதான் வரும். அதுக்கப்புறம் நம்ம போடுற டிசைன்ஸ் வரும். அவ்வளோதான். சரி, இப்போ நம்ம இது எப்படி மேக் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி உங்களோட A4 ஷீட்டில் இந்த மாதிரி பாக்ஸஸ் போட்டுக்கோங்க. ஓகே, இந்த மாதிரி பாக்ஸஸ் போட்டுக்கோங்க. இப்போ இந்த பாக்ஸ்குள்ளே மட்டும்தான் நம்ம ட்ரா பண்ண போகிறோம். ஸோ அதனால் இந்த மாதிரி பாக்ஸஸ் போட்டுக்கோங்க. பேஜ் ஃபுல்லாக போட்டுக்கோங்க. ஓகேவா? சரி, இப்போ நம்ம போகலாம். இப்போது ஃபஸ்ட்டு நம்ம பேசிக்லேருந்து இந்த கிரிட்ஸோட பேசிக்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஓகேவா? இப்போது இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. கிராஸ்டு லைனாக போட்டுக்கோங்க. ஓகே, உங்களுக்கு டிசைன் தெரியணுங்கிறதுக்காக நான் கொஞ்சம் பெரிய பெரிய லைன்ஸாக போட்டுக்கிறேன். நம்மளுக்கு வந்து ஹேண்டில் போடும்போது குட்டியாக தான் வரும், இவ்வளோ பெருசு வராது. இப்போது இந்த சைட் கிராஸ் லைன் போட்டுக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த லைன்ஸு ஃபுல்லாக ஹம்ஸ் போட்டுக்கலாம். ஓகே, இப்போ நம்ம இந்த பக்கமாக மேலே, அதாவது லைனுக்கு மேலே தான் ஹம்ஸ் போட்டிருக்கோம். ஸோ இந்த லைன்ஸ் ஃபுல்லாக லைன்ஸ்க்கு மேலே தான் ஹம்ஸ் வரணும். இப்போ இந்த லைன் பார்த்தோம் அப்படின்னா இப்படி லைன்ஸுக்கு சைடில் வரணும் ஹம்ஸ். அண்டர்ஸ்டாண்டா? ஓகே, குட்டி குட்டி ஹம்ஸ் வரணும். பெருசு பெருசாக போட்டால் அழகாக இருக்காது. ஓகே, இப்போ நான் ஃபுல்லாத்துக்கும் ஹம்ஸ் போட்டேன். இப்போது வந்து நம்ம டியர் ட்ராப்ஸ் கொடுப்போம் இல்லையா, அது மாதிரி டபுள் சைட் டியர் ட்ராப்ஸ் கொடுத்தா ஹார்ட்டின்னு. ஸோ இந்த மாதிரி நடுவில் வந்து ஃபில்லப் பண்ணிக்கலாம். ஓகே, ஃபுல்லாக ஹார்ட்டின்னு கொடுத்து நம்ம இந்த டிசைனை ஃபில் பண்ணிட்டோம். இப்போது நெக்ஸ்ட் டிசைன் போகலாம். சேம் தட் கிராஸ்டு லைன்ஸ் போட்டுக்கோங்க. இது கொஞ்சம் குட்டியாகவே கிராஸ் லைன்ஸ் போட்டுக்கோங்க. இந்த கேப்பும் ஒன்று போல் இருக்கணும். ஸோ அப்போ தான் நம்மளோட டிசைன் வந்து பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். ஓகே, கேப்போட அந்த லைன் இன்னொரு லைன் கேப் வந்து ஈவனாக கொடுங்க. ஓகேவா? இப்போது கிராஸ் லைன் போட்டுக்கலாம். சேம் லைக் தட். இப்போ இந்த 2 லைனுக்கு எப்படி கேப் கொடுத்தோமோ சேம் இந்த 2 லைனுக்கும் கேப் கொடுக்கணும். ஓகே,
ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த 4 இந்த எட்ஜஸ் ஜாயிண்ட் ஆகுதா, 1 2 3 4. ஓகே. இப்போது இந்த இடத்துல நம்ம டாட்டட் வைக்க போகிறோம். குட்டியாக தான் டாட்டட் வைக்கணும், ரொம்ப பெருசாக வைக்கக்கூடாது. ஓகே. இப்போ இந்த இடத்துல டாட்டட் வைக்க போகிறோம். ஓகே, அண்டர்ஸ்டாண்டா? இப்போ இந்த இடத்துல டாட்டட் வைக்க போகிறோம். சேம் அதே மாதிரி எங்கெல்லாம் அந்த ஜாயிண்டட் வருதோ அந்த இடம் ஃபுல்லாக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா டாட்டட் வைக்க போகிறோம். ஓகே. டாட்டட் வந்து குட்டியாக வைங்க, அப்போ தான் பார்க்குறதுக்கு கொஞ்சம் அழகாக இருக்கும். ரொம்ப பெருசாக வைக்காதீங்க. நீங்கள் ஸ்டார்டிங்கில் என்ன மாதிரி டாட் வைக்கிறீங்களோ அதே தான் டிசைன் ஃபுல்லாக எண்டு வரைக்கும் இருக்கணும். ஓகே. ஒன்று பெருசாக ஒன்று குட்டியாக அந்த மாதிரி அன்ஈவனாக கொடுக்காதீங்க. ஓகே. ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன டாட் ஸ்டார்ட் பண்ணீங்களோ அதே டாட் தான் எல்லா பாக்ஸ்லேயும் இருக்கணும். ஸோ நான் எல்லாத்துக்கும் டாட்டட் வச்சு எடுத்துக்கிட்டேன். ஓகே. நெக்ஸ்ட்டு டிசைன் போகலாம். சேம் அதே மாதிரி கிராஸ் பாக்ஸஸ் கொடுத்துக்கோங்க. ஓகே. ஸோ நான் இப்போது கிராஸ்டு பாக்ஸ் போட்டுக்கிட்டேன். ஓகேவா? இப்போ நம்ம இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, உள்ளுக்குள்ளே இருக்கிற ஒரு பாக்ஸு. ஓகே. இப்போது இந்த லைனை நம்ம கொஞ்சம் திக்காக கொடுக்க போகிறோம். அவ்வளோதான். ஓகே. ஸோ இதே மாதிரி எல்லா பாக்ஸஸ்லேயும் போட்டுக்கலாம். நீங்கள் இது போடும்போது சென்டராக தான் போடணும். இன்னொரு லைனோட அவுட்டர் பாக்ஸோட டச் ஆகக்கூடாது, அதாவது இந்த பாக்ஸோட டச் ஆகக்கூடாது. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி போட்டுக்கோங்க எல்லா பக்கமும். நான் போடுறது தெரியுதா? அந்த பாக்ஸோட டச் ஆகக்கூடாது. ஓகே. ஸோ அந்த மாதிரி போட்டு எடுத்துக்கோங்க. ஓகே. இப்போ இந்த இடத்துல நம்ம எப்படி கொடுக்கலாம் அப்படின்னா, இதோட கிராஸ் மட்டும் அதே மாதிரி இந்த கிராஸ் மட்டும் கொடுத்துக்கலாம். ஓகே. ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும் ஃபுல் பாக்ஸஸ் போட தேவையில்லை, இந்த கிராஸ்டு மட்டும் கொடுத்து ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஓகே. ஓகே. ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபினிஷ் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போது நெக்ஸ்ட்டு டிசைன் போகலாம். ஓகே. சேம் அதே மாதிரி பாக்ஸஸ் போட்டு எடுத்துக்கலாம். பாக்ஸஸ் போட்டாச்சு. இப்போ நம்ம இந்த 4 பாக்ஸை எடுத்துக்கலாம். ஓகே. அதாவது இந்த ஒரு பாக்ஸை எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம ஸ்ட்ரில் போட்டோம் இல்லையா, இப்போ இதில் வந்து பாக்ஸ் ஸ்ட்ரில் போடணும். ஓகே, புரிஞ்சுதா? ஸோ வந்துட்டு ஸ்ட்ரில் போட்டோம் இல்லையா, அதுலேயே நம்ம இப்படி பாக்ஸஸ் ஃபுல்லாக போட போகிறோம். ஓகே. ஸோ ஃபுல்லாக போட்டு முடிச்சிட்டேன். நெக்ஸ்ட்டு ஸ்டெப் போகலாம். இந்த நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பை கரெக்டாக பாருங்கள். ஓகே. ஸோ அதே மாதிரி நம்ம கிராஸ்டு லைன்ஸ் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு கிராஸ் லைன்ஸ் போட்டுட்டு, ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து அந்த லைன்ஸை வந்து டார்க்கன் பண்ணணும். டார்க்கன்னா திக் லைன்ஸாக போடணும். ஓகேவா?
இப்போ நான் பாக்ஸஸ் போட்டுக்கிட்டேன். இப்போ இந்த பாக்ஸஸை ஃபுல்லாக என்ன பண்ணுங்க அப்படின்னா திக்காக போடுங்க. ஓகே, எல்லா பாக்ஸஸையும் திக்காக போட்டு எடுத்துக்கோங்க. ஸோ நான் போட்டேன், திக்கனாக போட்டுட்டேன் இல்லையா? இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த டாட்டடை வந்து எடுத்துருங்க. ஓகே, அந்த நிப்பில் வந்து எதுவுமே இருக்கக்கூடாது, எல்லாத்தையுமே எடுத்துருங்க. இப்போது இங்கேருந்து ஒரு லைனு, இங்கேருந்து ஒரு லைனு, இங்கேருந்து ஒரு லைன். நான் கோனை வந்து ப்ரெஷர் பண்ணவே இல்லை. ஆக்சுவலி நான் இங்கேருந்து தான் லைன் கொடுக்குறேன். ஓகே, கோனோட ப்ரெஷரிங் நான் கொடுக்கவே கிடையாது. ஓகே, இங்கேருந்து தான் நான் லைன்ஸை வந்து ட்ரா பண்ணுறேன். ஓகே, இப்படி கொடுத்துக்கோங்க. இப்படி எல்லா பக்கமும் கொடுத்துட்டு சென்ட்ரு பாயிண்டில் நம்ம ஒரு டாட்டட் வச்சுக்கலாம். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னு புரியுதா? நான் வந்துட்டு ப்ரெஷரிங் கொடுக்கவே இல்லை. ஓகே, இங்கே வாங்க, கோன் எங்கே இருக்குது பார்த்துக்கோங்க. கோன் வந்து எனக்கு இங்கே நிற்கிது. ஓகேவா? இந்த இடத்துல எனக்கு கோன் இல்லை, அந்த மருதாணியோட பேஸ்ட் இல்லை. நான் வந்து டாட்டட் வச்சுட்டா. ஓகே, இப்போ எனக்கு இங்கேருந்து தான் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஸ்ப்ரெட் பண்ணுறேன். ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல இப்போ வந்து நீங்கள் ப்ரெஷரிங் கொடுங்க. இந்த இடத்துல டாட்டட் வந்து வச்சுருங்க. ஓகே, ஓகேவா? ஸோ இதே மாதிரி எல்லா டிசைன் போட்டுக்கோங்க. ஸோ எல்லாத்துக்கும் டாட் கொடுத்துட்டேன், லைன்ஸும் போட்டேன். ஓகே, நெக்ஸ்ட்டு டிசைன் போகலாம். இப்போது நெக்ஸ்ட்டு டிசைன் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம், டியர் ட்ராப்ஸ் பார்த்துட்டோம். ஓகே, இப்போ நம்ம அந்த டியர் ட்ராப்ஸை வச்சு தான் நம்ம இப்போ டிசைன் போட போகிறோம். சேம் அதே மாதிரி கிராஸ்டு லைன் போட்டுக்கோங்க. பாக்ஸஸ் போட்டாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த லைனில் ஒரு டாட் வச்சு இதிலேருந்து இப்படி, இதுலேருந்து இப்படி. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து ஒரு டாட்டட் வச்சு நம்ம டியர் ட்ராப்ஸ் என்ன பண்ணுவோம், இப்படி வச்சு இப்படி பண்ணுவோம்ல, சேம் தட் இந்த சைடும் நம்ம இப்படி பண்ண போகிறோம். ஓகே, இப்போ இங்கே டாட் வச்சாச்சு, இங்கேருந்து இப்படி, இங்கேருந்து இப்படி. ஓகேவா? இப்போ இங்கே டாட் வச்சாச்சு, இங்கேருந்து இப்படி, இங்கேருந்து இப்படி டாட்டு, லைனு, இந்த பக்கம் ஒரு லைனு. ஓகேவா? இப்போ இந்த லைனை மெர்ஜ் பண்ணுறோம், அவ்வளோதான். டாட்டு, இந்த லைனு, இந்த லைனு. டியர் ட்ராப்ஸ் எப்படி போடுவோம், இப்படி இருந்து இப்படி போடுவோம் இல்லையா? சேம் தட் இந்த பக்கம் அதே மாதிரி. ஓகே, இங்கேருந்து இப்படி, இங்கேருந்து இப்படி டாட்டு வச்சுட்டு, இங்கேருந்து இப்படி, இங்கேருந்து இப்படி. அந்த பபிள்ஸ் வந்து கரெக்டாக தெரியணும். இங்கே பாருங்கள், இந்த பபிள்ஸ் வந்து கரெக்டாக தெரியணும். அப்போ தான் நம்ம போட்டிருக்க டிசைன் வந்து கரெக்டாக அர்த்தம். ஓகே, இதே மாதிரி இப்போ ஃபுல்லாக ஃபில் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ ஃபில் பண்ணிவிட்டேன், டாட்டட் வச்சு ஃபுல்லாக லைன் ஃபில் பண்ணி முடிச்சிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து சேம் அதே மாதிரி பாக்ஸஸ் போட்டுக்கோங்க. ஓகே, சேம் நம்ம கிராஸ் லைன் போட்டாச்சு. இப்போது நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு கர்வ் போட்டுக்க போகிறோம். சேம் தட் இன்னொரு கர்வ், இங்கேருந்து இன்னொரு கர்வ், இங்கேருந்து இன்னொரு கர்வ். ஓகேவா? சேம் அதே மாதிரி எல்லாமே போட்டு எடுத்துக்க போகிறோம்.
யூ ஷேப். ஓகே, யூ ஷேப் போட்டு ஒரு கர்வ் போட்டுக்கோங்க. 2 லைன் இந்த 2 டாட்டையும் ஜாயின் பண்ணுற மாதிரி. ஓகே, ஸோ அவ்வளோதான். இப்படியே போட்டாச்சா? எல்லா பக்கமும் கர்வ்ஸ் போட்டு எடுத்துக்கிட்டாச்சு. இப்போ வந்து இதை இப்படியே விட்டாலும் இந்த டிசைன் அழகாக இருக்கும். இல்லை அப்படின்னா நான் இப்போ ஒரு ஃப்ளவருக்கு மட்டும் போட்டு காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி நம்ம ஷேடிங் கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஃபில் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இன்னொரு மெத்தடும் இருக்குது. இன்னொரு மெத்தட் என்னென்னா, இப்போ இந்த ஃப்ளவர்ஸ் இருக்குன்னா இப்படி நடுவில் வந்து இந்த இடத்துல ஃபில் பண்ணிக்கலாம். ஓகே, இது மாதிரி இதில் வந்து 3 டிசைன் இருக்குது. ஒன்று இந்த மாதிரி சிம்பிளாக அப்படியே விட்டுறணும், இல்லைனா ஃப்ளவர் மட்டும் டிசைன் பண்ணணும், இல்லைனா ஃப்ளவருக்கு நடுவில் உள்ள அந்த டைமண்ட் ஷேப்பை கலரிங் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஒரு டிசைன் 3 மெத்தடாக யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் டிசைன் சேம் லைன்ஸ் போட்டுக்கலாம். ஓகே, இப்போது இந்த லைனை நான் டபுள் லைனாக போட்டுக்க போகிறேன். ஓகே, டபுள் லைனாக பக்கத்தில் போட்டுக்க போகிறேன். ஓகே, ஸோ இதே மாதிரி தான் டபுள் லைனு கிராஸ்டில் வரும். ஓகே, ஸோ டபுள் லைன் 2 சைடும் போட்டு எடுத்துக்கிட்டேன். இப்போது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த சென்ட்ரு இப்போ இந்த சென்டர்லேருந்து ஒரு பெட்டல் போட்டுக்கோங்க. ஓகே, ஸோ இந்த இடத்துலேருந்து இன்னொரு பெட்டல் போட்டுக்கோங்க. ஓகே, ஸோ இதே மாதிரி எல்லா பக்கமும் பெட்டல்ஸ் போட்டுக்கலாம். ஸோ எல்லாத்துலேயும் பெட்டல்ஸ் போட்டாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த கேப்பை நம்ம ஃபில் பண்ண போகிறோம். ஓகே, ஓகே, இந்த கேப்பை மட்டும் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஃபில் பண்ண போகிறோம். ஸோ அதே மாதிரி எல்லாத்துலேயும் அந்த கேப்பை மட்டும் ஃபில் பண்ணிக்கோங்க. டபுள் லைன் இருக்குது, நம்ம டபுள் லைன் டச் பண்ண தேவையே இல்லை. நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்துக்கோங்க. அந்த லைனுக்கு நான் போகவே இல்லை, இங்கே மட்டும்தான் நான் வந்து கலரிங் கொடுக்குறேன், இங்கே வந்து ஷேடிங் கொடுக்குறேன். சரியா? அடுத்த லைனோட அடுத்து நம்ம செகண்டாக போட்டிருக்க இந்த லைனோட டச் ஆகக்கூடாது. ஓகே, இதே மாதிரி எல்லாத்தையும் ஃபில் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ பாக்ஸஸ் போட்டாச்சு. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த இடத்துல குட்டி பாக்ஸஸ் போடுறோம். ஓகே, குட்டி பாக்ஸ் போட்டு இதை கலர் பண்ணிக்கலாம். ஓகே, தென் அதே மாதிரி இங்கே குட்டி பாக்ஸ் போட்டு இதை கலர் பண்ணிக்கலாம். சேம் அதே மாதிரி எல்லா பக்கமும் குட்டி குட்டி பாக்ஸஸ் போட்டு நம்ம இதை ஃபில் பண்ணிக்கலாம். ஓகே,
ஸோ எல்லா இடத்துலையும் போட்டாச்சு. இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இங்கேருந்து இந்த பாக்ஸுக்கு ஒரு லைனும் இங்கேருந்து இந்த பாக்ஸுக்கு ஒரு லைனும் கொடுக்க போகிறோம். ஓகே, ஸோ நமக்கு இப்போ ஸ்ட்ரைட் லைன் வரும். புரியுதா? மிட்ல ஒரு ஸ்ட்ரைட் லைன் கண்டிப்பாக நமக்கு வரும். ஓகே, இப்படி வரும். ஓகே, அவ்வளோதான். நெக்ஸ்ட் டிசைன் போகலாம். சேம் அதே மாதிரி பாக்ஸஸ் போட்டுக்கலாம். இந்த டைம் பாக்ஸஸ் வந்து நம்ம ஸ்ட்ரைட்டாக போட போகிறோம். ஓகேவா? கிராஸ்டு பாக்ஸாக இல்லாமல் ஸ்ட்ரைட் பாக்ஸாக போட்டுக்கலாம். ஸோ ஒரே லென்த்தில் நீங்கள் என்ன ஸ்பேஸ் கொடுக்குறீங்களோ அதே ஸ்பேஸ் தான் அடுத்து கொடுக்கணும். ஓகே, இப்படி நம்ம பாக்ஸஸ் கொடுத்துக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த இதில் மிட்ல இருந்து இந்த கிராஸ்டுக்கு ஒரு லைன். ஓகே, ஓகேவா? அப்போது இங்கேருந்து இங்கே லைன் வரும். ஓகே, நெக்ஸ்ட் இங்கேருந்து எங்கே வரும்? இங்கே வரும். நெக்ஸ்ட் இங்கேருந்து இங்கே வரும். புரியுதா? இப்போது இந்த இடத்த மட்டும் ஷேட் பண்ணிக்கோங்க. ஓகே, சரி, இந்த இடத்த மட்டும் ஷேட் பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் சேம் தட் இங்கேருந்து இந்த லைனுக்கு, இங்கேருந்து இந்த லைனுக்கு, இங்கேருந்து இங்கே, சேம் இங்கேருந்து இங்கே. ஓகே, சேம் தட் அதே மாதிரி தான் இங்கேயும். இப்போது இந்த இடங்களை மட்டும் ஷேட் பண்ணிக்கலாம். ஓகே, ஓகேவா? முடிச்சாச்சு.
இந்த ஷேடிங் கொடுக்கும்போது மட்டும் கொஞ்சம் பார்த்து கொடுங்க. இந்த பாக்ஸுக்கு பதிலாக நீங்கள் இந்த பாக்ஸஸ் ஷேடிங் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த டிசைன் வந்து கரெக்டாக வராது. இப்போ நானுமே இந்த இடத்த வந்து சொதப்பிட்டேன் இல்லையா, அந்த மாதிரி நீங்களும் பண்ணாதீங்க. ஓகே, சரி நெக்ஸ்ட்டு இது போவோம். சேம் தட் ஸ்ட்ரைட் லைனாக போட்டுக்கலாம். சேம் தட் பாக்ஸ் போட்டாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதில் லாங் பெட்டல் தான் கொடுக்க போகிறோம். இப்போது இந்த இடத்துலேருந்து இந்த இடத்த ஜாயின் பண்ணுற மாதிரி பெட்டல் கொடுத்துக்கோங்க. ஓகே, புரியுதா நான் என்ன சொல்கிறேன்னு? ஃபுல் ஜாயினிங்கில் ஒரு பெட்டல் ஃபுல்லாக ஜாயின் பண்ணுற மாதிரி. சேம் அதே மாதிரி தான் எல்லா பக்கமும். இந்த பாக்ஸோட இந்த பெட்டல் வந்து மெர்ஜ் ஆகணும். ஓகே, ஓகேவா? பேட்டர்ன்ஸ் போட்டாச்சு, ஃப்ளவர் பெட்டல்ஸு. ஓகே, இப்போது இதிலேருந்து குட்டி ஃப்ளவர் பெட்டல் போட்டுக்கோங்க டெக்கரேஷனுக்காக. ஓகே, நம்ம இந்த இடத்த பிளாங்காக விட முடியாது இல்லையா, ஸோ போட்டுக்கலாம். இன்னுக்குள்ளே பபிள்ஸ் வச்சுக்கலாம், அதாவது டாட் வச்சுக்கலாம். ஓகே, இப்போது போட்டாச்சா? போட்டுட்டு இங்கனக்குள்ளே நம்ம டாட் வச்சுக்கிறோம். இப்போது இந்த ஸ்பேஸ் எல்லாம் ஃப்ரீயாக இருக்குது இல்லையா, அந்த ஸ்பேஸ் எல்லாத்தையுமே நம்ம ஷேடிங் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதே மாதிரி எல்லாத்துலேயும் போட்டுக்கலாம். இந்த ஸ்பேஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு கம்ப்ளீட்லி நம்ம வந்து ஷேடிங் கொடுத்துடலாம். ஓகே, டிசைன் ஓகேவா? முடிஞ்சு. ஓகே, நடுவில் ஒரு டாட்ஸ் வச்சு க்ளோஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பேட்டர்ன் போகலாம். இப்போ நம்ம கிராஸ்டு லைன்ஸாக போட்டுக்குவோம். இப்போ நம்ம எப்பயும் போல் பாக்ஸஸ் போட்டாச்சு. இப்போ இந்த பாக்ஸஸில் கிராஸ்டு லைன்ஸ் போட்டுக்கோங்க நடுவில். ஓகே, புரியுதா? நம்ம நார்மல் பாக்ஸ் போட்டுறோம்ல, கிராஸ் பாக்ஸ் போட்டுட்டு இப்போ அந்த கிராஸ்டு பாக்ஸஸ் நடுவில் பாக்ஸஸ் போட்டுக்கிறோம். ஓகே, போட்டாச்சு. இப்போது இந்த கிராஸ்டு பாக்ஸஸ் நடுவில் பாக்ஸஸ் போட்டுக்கிறோம். ஓகே, ஆக்சுவலி இது டிசைன் கொஞ்சம் குழப்பம். அப்படி உங்களுக்கு புரியலைன்னா அகெயின் வந்துட்டு இந்த டிசைனை ஃபஸ்ட்லேருந்து பாருங்கள். ஓகேவா? இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா 2 பாக்ஸஸ் நடுவில் நம்ம ஷேடிங் கொடுக்க போகிறோம், விட்டு விட்டு கொடுக்க போகிறோம். ஓகே, உங்களுக்கு புரியும். இந்த பாக்ஸ் கொடுத்துருக்கேன், இந்த பாக்ஸ் கொடுக்கல. ஓகே, சேம் லைக் தட் இந்த பாக்ஸ் நான் கொடுத்துருக்கேன், இங்கே கொடுக்கணும். ஓகே, இந்த மாதிரி நம்ம ஷேப் கொடுக்க போகிறோம். ஓகே, இதே மாதிரி விட்டு விட்டு ஒன் பாக்ஸ் விட்டு ஒன் பாக்ஸ் விட்டு ஒன் பாக்ஸ் ஷேடிங். ஓகேவா? ஓகே, கலரிங் கொடுத்துட்டேன். ஓகேவா? ஒன்று விட்டு ஒன்று கலரிங் கொடுத்துக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு டிசைன் போகலாம்.
நெக்ஸ்ட்டு ஸ்வெல் டிசைன் போட்டுக்கலாம். ஓகே, ஸ்வெல் டிசைனு ஒன்று போல் அழகாக போடுங்க. ஓகே, இதில் ஹம்ஸ் போட்டுக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு ஸ்வெல் டிசைன் போட்டுக்கலாம். ஹம்ஸ் போட்டுக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு ஸ்வெல் டிசைன் போட்டுக்கலாம். ஹம்ஸ் போட்டுக்கலாம். இது எல்லாமே எதுக்காக அப்படின்னா, ஒரு கேப்பை நம்ம அப்படியே எம்டியாக விடக்கூடாது. ஸோ அந்த கேப்பை நம்ம ஃபில் பண்ணுறதுக்காக இந்த டிசைன்ஸ் எல்லாமே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஃபில் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற டிசைன்ஸ் தான் இது எல்லாமே. ஓகேவா? ஒரு இடத்த எம்டியாக விடாமல் ஃபில் பண்ணுறதுக்காக சூஸ் பண்ணுற டிசைன்ஸ் தான் இதெல்லாம். ஓகே, ஸோ ஸ்வெல்லும் ஹம்ஸும் நம்ம போட்டு முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் என்ன டிசைன் போட போகிறோம் அப்படின்னா, சேம் ஸ்வெல் போட்டுக்கோங்க. இது கொஞ்சம் சின்ன ஸ்வெல்லாக போட்டுக்கோங்க. போட்டுட்டு செகண்ட் ஒரு லைன் கொடுத்துக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு இதிலேருந்து ஒரு ஸ்வெல் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு ஒரு லைன் கொடுத்துக்கோங்க. சேம் தட் அதே மாதிரி எல்லா பக்கமும் கொடுத்துட்டு வாங்க. ஓகே, ஓகே, இப்போது இந்த ரெண்டாவது ஒரு லைன் கொடுத்தோம் இல்லையா, இதை மட்டும் நம்ம என்ன பண்ணிக்க போகிறோம், ஷேடிங் பண்ணிக்க போகிறோம். புரியுதா நான் என்ன சொன்னேன்னு? ஸ்க்ரூல் விட்டுட்டு செகண்டாக ஒரு சர்க்கிள் மட்டும் கொடுத்தோம் பார்த்தீங்களா, ஒரு கர்வ் மட்டும், அந்த கர்வுக்கு மட்டும் நம்ம ஷேடிங் கொடுக்க போகிறோம். ஓகே, இப்படியே நம்ம எல்லாத்துக்கும் ஷேடிங் கொடுத்துக்கலாம். ஓகே, தென் இங்கே ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸ்க்ரூல் போட்டுக்கோங்க, ஒரு கர்வ் போட்டுக்கோங்க. இப்போ இந்த கர்வ் இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த கர்வோட கேப்பை நம்ம ஃபில் பண்ணிடுவோம். ஓகே, புரியுதா? ஓகே, ஸ்க்ரூல் எல்லாத்தையும் போட்டாச்சு. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இதெல்லாமே ஈஸியான ஃபில்லப் டிசைன் தான். ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம லீஃப் போட்டுக்க போகிறோம். ஓகே, இப்போ இந்த லீஃப்லேருந்து எடுங்க. ஓகே, அப்படியே லீஃபாக போட்டு இந்த இடத்த ஃபுல்லாக ஃபில் பண்ணிடணும். ஓகே, இப்போது இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். இப்போ இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். இப்போ இதில் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு லைன் போட்டு ஒரு டாட்டு, ஒரு லைன் போட்டு ஒரு டாட்டு, லைன் பண்ணி ஒரு டாட்டு. ஓகே, எல்லாமே ஈஸியான ஃபில்லப் மெத்தடு தான். இது எல்லாத்தையுமே அழகாக ஃபாலோ பண்ணலாம். ஓகே, பட் எந்த டிசைனுக்கு என்ன ஃபில்லப் போட்டால் அழகாக இருக்கும் அப்படிங்கிறது நீங்கள் தான் சூஸ் பண்ணணும். இப்போ ஒரு டிசைன் போடுறோம் அப்படின்னா, அதோட ஃபில்லப்பில் நம்ம என்ன டிசைன் போட்டால் அழகாக இருக்கும், இந்த டிசைன் போட்டால் அழகாக இருக்குமா அப்படிங்கிறத நம்ம தான் டிசைட் பண்ணணும். ஓகே, அப்படி டிசைட் பண்ணி தான் நம்ம ஒரு ஹென்னாவை ஃபில் பண்ணி முடிக்கணும். ஓகே, இப்போ நிறைய ஃபில்லப் நம்ம தெரிஞ்சு வச்சுருப்போம். நிறைய கிரிட்ஸு ஃபில்லப்பு, பார்டர், செக்குடு எல்லாமே ஒன்று தான். ஸோ நிறைய தெரிஞ்சு வச்சுருப்போம். இப்போ ஒரு டிசைன் போடுறோம், அந்த டிசைனில் இந்த ஃபில்லப் போட்டால், இந்த ஃபில்லப் நமக்கு தெரியும், இந்த ஃபில்லப் போட்டால் அந்த டிசைன் அழகாக இருக்கும், இதுக்கு இது சூட் ஆகும் அப்படிங்கிறத நம்ம தான் சூஸ் பண்ணணும். இப்போ நம்ம ஒரு சாரீ கட்டுறோம், அந்த சாரியில் ப்ளவுஸு, இந்த ப்ளவுஸுக்கு இந்த சாரீ நல்லாயிருக்கும் அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம் இல்லையா, அது மாதிரி நம்ம ஃபில்லப் டிசைன் இந்த டிசைனுக்கு நம்மளுக்கு இந்த ஃபில்லப் கொடுக்கலாம் அப்படிங்கிறத நம்ம டிசைட் பண்ணி போடணும். ஓகேவா? ஓகே, டிசைன்ஸ் போட்டு எடுத்துக்கிட்டேன். இப்போது நம்மளோட கிளாஸ் அவ்வளோதான். இன்றைக்கான ஃபில்லப் அண்ட் செக்குடு கிரிட்ஸ் நம்ம ஃபுல்லாகவே பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு கிரிட்ஸ் அது எல்லாமே நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம்.
இப்போ இதை ஒவ்வொன்றையும் நீங்கள் அழகாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், ஸ்லோவாக பண்ணுங்கள். ஓகேவா? ஸ்பீடப் எடுத்தோடனே ஸ்பீடப் பண்ணிங்கன்னா எந்த டிசைனும் ப்ராப்பராக வராது. ஸ்லோவாக பண்ணுங்கள், அழகாக பண்ணுங்கள். ஓகே.